உடலுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உடல் பற்றி அடிப்படையான ஒரு சயின்ஸ், பேசிக் சயின்ஸ். ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிற அனைத்து விஷயங்களுக்கு இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா தான் நம்மளுடைய லைஃப் ஒரு உணர்வுபூர்வமான செயல்கள்ல செயல்பட்டு அடுத்த கட்டத்துக்கு போகும். நம்ம உடலுக்குள்ள இருக்கிற விஷயங்களுக்கு நாம என்ன ஆச்சரியங்களை, அதிசயங்களை உள்ளுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம கவனிக்காம விட்டுறதுனாலதான் நமக்கு ஒரு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருக்கும், இல்ல நாம யாருன்ற ஒரு 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 அவேர்னஸ் இல்லாம இருக்கிறோம். ஸோ அதனால உடல் தன்மையில இருந்து போவோம். உடல் அப்படின்றது வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஒரு செல்கள்ல இருந்து ஆரம்பிக்குது. செல் அப்படின்னா என்னன்னா நம்ம உடல் மட்டும் கிடையாது, இந்த உலகமுமே கூட செல்கள், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அந்த வடிவில இருந்து தான் ஆரம்பிக்குது. செல்கள் ப்ரோகேரியாட்டிக், யூரோகேரியாட்டிக்னு சொல்லிட்டு யூகேரி செல்லுக்குள்ள அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா, செல்வால், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கே பாடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு டிஎன்ஏ, ஆர்என்ஏ சொல்லிட்டு ஒரு 10க்கும் மேற்பட்ட செல்லுக்குள்ளாரே இருக்கிற ஒரு முக்கியமான ரோல் பண்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா ஒரு போஸ்ட் ஆபீஸ் மாதிரி செயல்படும். அதுல கோல்கை பாடிஸ்னா ஒரு கொரியர் ஆபீஸ் மாதிரி, டிஸ்பேச்சிங் அந்த மாதிரி செயல்படும். அதுக்கப்புறம் டிஎன்ஏனா நம்மளுடைய பல தலைமுறைகள்ல இருந்து எடுத்துட்டு வர அந்த நினைவகங்கள், கேரக்டர்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ், பாடி லாங்குவேஜ், பேச்சு திறன், ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து பிரிண்ட் எடுத்துட்டு வரும். ஆர்என்ஏனா அதை மெசேஞ்சர் எல்லாத்துக்கும் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஆர்என்ஏ உதவும்.